ராணுவம், நீதித்துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிப்பவர்கள் ஓய்வு பெற்றவுடன் அரசியலுக்கு வருவது ஏற்புடையதா? இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று புதிய தலைமுறை மக்களிடம் கேட்டது. அதற்கு அவர்கள் தெரிவித்த பதிலை இப்பொழுது பார்க்கலாம். நாட்டுப்பற்று என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக அது பேசிக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாட்டுப்பற்று இருக்கிறவங்க ஒரு நாட்டுக்கு ஆளை தலைவர் பதவிக்கு வந்தால் அரசியலில் அது மக்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லை, நீதித்துறையில் இருக்கிறவங்க ஜட்மெண்ட்டு மக்களுக்கு எது சரி எது தவறுன்றது இது பண்ணுறது ஜட்மெண்ட் பண்ணுறது அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க அரசியலுக்கு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களும் கண்டிப்பாக அவர்களுக்கு சில அரசு ரகசியங்களும் அதே போல ராணுவ ரகசியங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பணியாற்ற முடியும். அப்பேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அரசியலில் சேர்ந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆகவே இது நாட்டிற்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இது கேடாக அமையும். முக்கியமான ரகசிய ஒரு அங்கம் நீதித்துறையும் இராணுவமும் அந்த அலுவலகத்தில் பணி ஓய்வு பெற்றவர்கள் கண்டிப்பாக அரசியல் நுழையக்கூடாது. ஏனென்றால் இருக்கிற நம்மளோட ரகசியங்கள் பூராவுமே அம்பலமாகிவிடும். மிகவும் முக்கியமானது இராணுவம். இராணுவத்திலிருந்து வரவங்க கண்டிப்பாக அரசியல் வரவே கூடாது. இந்தியா ராணுவத்தை பொறுத்த அளவுக்கு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரசியல் வர்றதுக்கு பயங்கரமாக போக்கு கொடுக்கலாம். காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அரசியல் இதில் தலைகீழாக போயிட்டு இருக்குது. எதுவுமே எந்த ஆட்சி வந்தாலும் இருக்குது அப்படியே தான் இருக்குது. இப்போ இவங்க வந்தால் கண்டிப்பாக புதுசாக ஏதாச்சும் கரெக்டாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதனால் நம்மளோட கருத்து என்ன, இவங்க வரணும், அரசியலுக்கு வரணும், இருக்கிறவங்களுக்கு சில கருத்துக்கள் எடுத்து சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இராணுவம் மற்றும் நீதித்துறை போன்ற உயரிய பதவிகளை வகித்து கொண்டிருப்பவர்கள் அரசியலில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று நான் கூறுகிறேன். காரணம், அவர்களெல்லாம் பல இராணுவ ரகசியங்களை அறிந்தவர்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல சட்டங்களை அறிந்தவர்கள். அவர்களெல்லாம் அரசியலே பொது மேடைகளிலே அதையெல்லாம் வெளிப்படையாக பேசும் பொழுது அது இந்திய திருநாட்டிற்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் நினைக்கின்றேன். உயர் பதவியில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருந்தாலும் சரி அல்லது நிதித்துறையில் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு வேற ஒரு கட்சி அந்த பார்ட்டி அப்படின்னு போகும்போது அதனுடைய இராணுவ ரகசியங்கள் இருக்குது. அதை அவங்க கட்டி காக்க முடியாது. ஒரு சில இடத்துல அந்த குறைகள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற இதில் இராணுவத்துடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு கோப தாபத்தில் அவங்க வேற ஒருத்தர் இடத்துல போய் அங்கேருந்த குறைகளெல்லாம் இங்கே சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீதித்துறையில் இருக்கிறவங்களோ இல்லை இராணுவத்தில் பழைய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அவங்க நிறைய இடத்துல போய் சரியான பிரச்சனையில் சீக்கிரத்து எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி இப்போ லோக்கல் இருக்கிறவங்களே எடுத்து போட்டோம்னா அவங்க அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக இதை பயன்படுத்திக்குவாங்க. அவங்க பொதுநலத்துக்காக இராணுவத்தில் மற்ற ஒரு இதில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. நம்ம அவங்களே தேர்ந்தெடுக்கணும். இராணுவத்திலையும் அரசு உயர் பதவியில் வைக்கிற ஆபீசருங்க நேர்மையானவர்களாக இருந்தால் அவங்க அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசியலுக்கு வரலாம் சார்.